அவள் வழியினில் கலந்திட, அவள் மொழியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவளாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, அருட்தந்தை சுமா சுசை மாணிக்கம் அவர்களுடைய இறந்த 30ஆம் நாளிலே அவருடைய மாணவர்களாக, உடன் சகோதர குருக்களாக, உறவினர்களாக, நண்பர்களாக நாம் இங்கு மீண்டும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவர் இறப்பினும் வாழ்வான் என்று உரைத்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே தன்னுடைய குருத்துவ பணியை சிறப்பாக செய்த ஒரு நல்ல ஆளுமை மிக்க ஒரு அற்புதமான குருவை மீண்டுமாக நாம் நினைத்து பார்க்கிறோம். தந்தை அவர்களுடைய வாழ்விலே இயேசுவின் விழுமியங்களான மனித மாண்பு, சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம், இந்த விழுமியங்களை தான் வாழ்ந்த சூழலிலே திரு அவையிலே பங்கு தளங்களிலே நிலைநாட்ட வேண்டும் என்ற தாகம் அவருக்கு இருந்தது. நீதியின் பால் பசித்தாகமுள்ளோர் பேறு பெற்றோர் என்ற இயேசுவினுடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்வின் விழுமியமாக கொண்டு வாழ்ந்த ஒரு அற்புதமான தந்தை. அவரை இந்த நாளிலே மீண்டும் நினைவு கூறுகின்ற வேளையிலே அவர் எந்த மதிப்பீடுகளை நிலைநாட்ட முன்வந்தாரோ, குறிப்பாக சமூகத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், சமத்துவம், சகோதரத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும், இயற்கை சீரழிவுகள் மாற்றப்பட்டு இயற்கையோடு மனிதன் நல்லுறவு கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு கூட அவர் இறக்கின்ற காலத்திலே அகப்பயணத்தை, உள்ளார்ந்த பயணத்தை, மறுமலர்ச்சி தனி மனிதனில் துவங்க வேண்டும் என்ற அந்த பயணத்தை நாமும் இந்த தவக்காலத்தில் மேற்கொள்ள முன்வருவோம். தந்தை அவர்களை இழந்து வருத்தப்படுகிற குடும்பத்தார், அவருடைய சகோதரர்கள், சகோதரிகள், குறிப்பாக அருட்தந்தை ரஃபாயல், அவருடைய உடன் பிறந்த அருட்சகோதரிகள் அனைவருக்கும் ஆயர் பெயராலும் இங்கே இருக்கிற அருட்தந்தையர்களின் பெயராலும் ஜெபங்களையும் ஆழ்ந்த வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து தந்தைக்காக ஜெபிக்கிறோம் என்பதை கூறி இந்த தூய மறை நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதற்கு நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றம், குறைகளை ஏற்று மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் முதலவர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு
அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்மடியாராகிய அருள் பணியாளர் சூசை மாணிக்கத்தின் ஆன்மாவுக்காக நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவர் இவ்வுலகில் வாழ்ந்த பொழுது திருப்பணிகளால் அவரை அணி செய்த நீர். அவர் விண்ணகமாட்சியில் பங்கு பெற்று என்றும் உம்மோடு அக்களிக்க செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எரிபலி போல அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். இயல் 3 இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 9. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அருவிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்து அறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதி உள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல அவர்களை புடமிட்டார். எரிபலி போல அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுள் அப்பான்னு அழைக்க சொன்ன இயேசுவே, நீங்களும் அப்பான்னு தன்னை அழைச்சீங்க. கடவுள் அப்பான்னு அழைக்க சொன்ன இயேசுவே, நீங்களும் அப்பான்னு தன்னை அழைச்சீங்க. எங்களை அப்பான்னு
திருமுழுக்கின் மகனென நீர் உணர்ந்தே தந்தையின் திருவுளப்படியே நீர் வாழ்ந்தே திருமுழுக்கின் மகனென நீர் உணர்ந்தே தந்தையின் திருவுளப்படியே நீர் வாழ்ந்தே கீழ்ப்படிந்தீர் சிலுவை மரணம் வரை கீழ்ப்படிந்தீர் சிலுவை மரணம் வரை அவ்வழி நடந்தால் உமக்கு பிள்ளைகளாகிறோம் அவ்வழி நடந்தால் உமக்கு பிள்ளைகளாகிறோம் கடவுள அப்பானு அழைக்க சொன்ன இயேசுவே நீங்களும் அப்பானு தந்தையை அழைச்சீங்க தந்தை மகன் தூய ஆவியும் ஒரு குடும்பம் அன்பும் உறவும் வாழ்வே அக்குடும்பம் தந்தை மகன் தூய ஆவியும் ஒரு குடும்பம் அன்பும் உறவும் வாழ்வே அக்குடும்பம் அன்பும் உறவும் வாழ்வாகும் படைப்பே அன்பும் உறவும் வாழ்வாகும் படைப்பே குடும்பமாகவே உமை போல் வாழ்வதாலே குடும்பமாகவே உமை போல் வாழ்வதாலே கடவுள அப்பானு அழைக்க சொன்ன இயேசுவே நீங்களும் அப்பானு தந்தையை அழைச்சீங்க கடவுள அப்பானு அழைக்க சொன்ன இயேசுவே நீங்களும் அப்பானு தந்தையை அழைச்சீங்க எங்களை அப்பானு அழைக்க சொன்னீங்க நாங்க உடன்பிறப்பாகவே வாழ செய்வீங்க கடவுள அப்பானு அழைக்க சொன்ன இயேசுவே நீங்களும் அப்பானு தந்தையை அழைச்சீங்க ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் உயிர்ப்பும் உயிரும் நானே என்னில் நம்பிக்கை கொள்வோம் என்றுமே சாகா என்கிறார் ஆண்டவர் ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே இயல் 12 இறைவார்த்தைகள் 15 21 வரை. இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும்
அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசையா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்கள் இனங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரல் இடமாட்டார், தன் குரலை தெருவில் எழுப்ப மாட்டார். நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெரிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, அப்பொழுது நான் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த வேளை அருட்தந்தை சலூஸ் அவர்கள் எங்களுக்கு உதவி பங்கு தந்தையாக இந்த பங்கிலே இளைஞர்களெல்லாம் தன்மயப்படுத்தி ஒரு புதிய ஒரு குருத்துவத்தை எங்களுக்கு காட்டிய அந்த தருணத்தில் தந்தை சலூஸ் அவர்கள் வழியாக தந்தை சூசை மாணிக்கம், சூமா என்று அழைப்போம், அவர்களோடு பழகுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்பொழுது தந்தை சூமா அவர்கள் குழந்தை குருத்துவ மடத்திலே உதவி தந்தையாக இருந்து பணிபுரிந்து கொண்டிருந்தார். தந்தை சூமாவினுடைய பேச்சாற்றல், எளிமை, அவரது பழகுகின்ற அந்த உறவு முறை ஏறக்குறைய ஒரு 20 இளைஞர்களை, அப்பொழுது இளைஞர்களாக இருந்த இந்த வட்டார பகுதியில் இருக்கின்ற இளைஞர்களை ஈர்த்தது. அதில் நானும் ஒருவராக இருந்து பங்குத்தந்தையாக இருந்த அந்தோனி டேவிட் அவர்களுடைய அனுமதியின் பேரிலே இளைஞர்களுக்கான இயக்குநராக தந்தை சூசை மாணிக்கம் அவர்களை நியமித்தார்கள். அந்த நாட்களில் புதியதாக புதிய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையிலே எங்களுக்கு வேதவாக்க இருந்தது தந்தை சூமாவனுடைய வார்த்தைகள். அவர் எப்பொழுது திருப்பலி நிறைவேற்றுவார், எங்கே நிறைவேற்றுவார் என்று ஆவலோடு நாங்கள் மட்டுமல்ல எங்கள் குடும்பத்தாரையும் சேர்த்து அழைத்து வந்து திருப்பலியில் பங்கேற்பது அப்பொழுது ஃபேஷனாக இருந்தது. அவர் நாளோடு இருக்கின்ற அந்தோனியார் கோவில் திருப்பலி நிறைவேற்ற வருகிறார் என்று சொன்னால் அங்கே அன்றைக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அது எங்களது 20 பெயர் சார்ந்த குடும்பங்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டமானது. இந்த ஆலயத்திலே அவர் திருப்பலி நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் அங்கே வருவாங்க. இவ்வாறு அவர் எங்கே திருப்பலி நிறைவேற்றுவார், அவருடைய மறைவுரைகளை கேட்க வேண்டும் என்பதற்காகவே அப்பொழுது நாங்கள் கூடினோம். அப்படியாக கூடி நாங்கள் செய்த சிறு சிறு காரியங்கள் நினைத்து பார்க்கின்ற பொழுது பிரமிப்பாக இருக்கிறது. கிறிஸ்மஸ் வருகிறது, சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தோம். வழக்கமான ஒரு குடிலை அமைப்பது அதில் என்ன காரியம் இருக்கிறது? எனவே ஒரு புரட்சி குடில் ஒன்று நாம் மக்களுக்கு அமைக்க வேண்டும். இயேசுவினுடைய பிறப்பு என்பது ஒரு வாடிக்கையான நிகழ்வு அல்ல,
அது வரலாற்றில் நடைபெற்ற மிகப்பெரிய நிகழ்வு. இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு புரட்சி குடில் தேவைப்படுகிறது என்று இன்றைய சூழ்நிலையில் இயேசு பிறந்தால் எப்படி இருப்பார், எங்கே பிறப்பார் என்ற சிந்தனையோடு கூடிய அந்த குடில். எனக்கு தெரிந்து தமிழகத்திலே ஒரு கிறிஸ்மஸ் குடிலுக்கு வால் போஸ்டர் அடித்து ஒட்டி விளம்பரப்படுத்தி வாருங்கள் வந்து பாருங்கள் என்று ஒரு குடிலுக்கு விளம்பரம் கொடுத்திருப்போம் என்று சொன்னால் அந்த காலத்தில் நாங்கள் செய்த அந்த குடில்தான். மக்கள் சாலை சாரியாக வந்து பார்த்தது மட்டுமல்ல, சிந்திக்க வைத்த ஒரு தருணம் அது. தொடர்ச்சியாக இங்கிருந்து தஞ்சைக்கு சைக்கிளில் எங்களை அழைத்து சென்று அங்கே இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நிகழ்ச்சிகளை, கலை நிகழ்ச்சிகளை வழங்கச் செய்து அவர்களுக்கு உணவு பரிமாறி அந்த மதிய உணவை நாங்கள் அங்கே பூங்காவில் இருக்கின்ற அந்த பூங்காவில் உணவு அருந்து அமர்ந்த பொழுது இன்னொரு புதிய ஒரு சூழலை கண்டேன். அது வரைக்கும் எந்த ஒரு விழாவுக்கு போனாலும் சரி, சாப்பாட்டுக்கு வந்து எப்படி இருப்போம், வரிசையாக உட்காருவோம். ஆனால் தந்தை சுகுமா அவர்கள் எங்களை வரிசையாக உட்கார சொல்லலை, ஒரு பெரிய வட்டமாக உட்கார்ந்தோம். பெரிய வட்டமாக உட்கார்ந்து அன்றைய நிகழ்வுகளை பற்றி நாங்கள் கலந்து உரையாடி சிறு சிறு விளையாட்டுகள் வழியாக எங்களை சிந்தனைகளை தூண்டி அதன் பிறகு நாங்கள் உணவருந்து சென்றோம். வட்டமாக இருப்பதனுடைய நோக்கம் நாம் சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும், அது எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும். உணவிலும் ஒரு அரசியல் இருக்கிறது, அந்த உணவு உட்கொள்ளும் பொழுதும் அது சமத்துவம் தேவை என்பதை அப்பொழுது நிலைநாட்டினார். இப்படியாக சின்ன சின்ன விஷயங்கள் வழியாக எங்களை ஈர்த்து கொண்டே அவர் தந்தை சலூசா சூமா இவர்களுடைய கொடுத்த உற்சாகத்தின் பேரிலே கிளாரட் சபையில் சேர்ந்தேன். கிளாரட் சபையில் சேர்ந்த பொழுது அங்கே மைனஸ் என்று சொல்கின்ற அந்த சூழ்நிலையில் கும்பகோணத்தை சேர்ந்த இன்னொரு சகோதரர் இருந்தார் என்னோடு, இருதயராஜ் என்பவர். நாங்கள் இருவரும் ஒரு முறை தந்தை சூமா எங்களை சந்திக்க வந்த பொழுது அவரை குறித்து பேசியது, இவர் எப்படி மறைமாட்ட குருவாக இருக்க முடியும், இளைஞர்களோடு இவ்வாறு பழகுகிறார், ஒரு இறைவாக்கினர் போல செயல்படுகிறார், இவர் ஒரு துறவர சபையில் சேர்ந்திருந்தால் எவ்வாறு சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் பேசியிருந்தோம். அந்த அளவிற்கு ஒரு சாதாரண குருத்துவ வாழ்க்கையை வேறுபடுத்தி இறைவாக்கினராக வாழ்ந்தவர். இந்த நற்செய்தியை நான் எடுத்த பகுதி 100க்கு 100% சூசை மாணிக்கம் அவர்களுக்கு மிக பொருத்தமான வார்த்தையாக இருக்கும். அமைதியாக இருப்பார், நேர்மையாக இருப்பார், எளிமையாக இருப்பார், சொன்னதை தான் செய்வார், செய்வதற்றையும் சொன்னதிலிருந்தாலும் வந்திருக்கும். உள்ளொன்று புறம் ஒன்று கிடையாது, எந்த சூழ்நிலையும் எதுவாக இருந்தாலும் சரி நேர்மையாக, இதுதான் அது. பலரும் பூடகம் போட்டு சுற்றி வளைத்து ஒரு செய்தியை சொல்வார்கள். இந்த குணத்தை நான் சும்மா அவர்களிடம் ஒரு முறை கூட பார்த்தது கிடையாது. எதுவாக இருந்தாலும் சரி நேரடியாக சொல்லிவிடுவது. இவ்வாறாக எங்களுடைய மைனஸ் செமினர் இந்த வாழ்க்கை பிறகு குருத்துவத்திற்கு பிறகும் தொடர்கிறது. எல்லா கட்டங்களிலும் நாங்கள் இணைந்து பயணம் செய்வதாகவே உணர்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் தந்தையிடமிருந்து இன்னொரு மிக சிறப்பு அன்பு புத்தகம் வாசிப்பது. நிறைய புத்தகங்கள் வாசிப்பார். வாசிக்கிற புத்தகங்களை பற்றி எங்களுக்கும் எடுத்து உரைப்பார். அவர்கிட்ட இன்னொரு சிறப்பு குணம் என்னன்னாக்கா, ஒரு புத்தகம் வாங்க மாட்டார். அவருக்கு பிடித்த புத்தகம் இருந்தால் ஒரு 10 புத்தகம் சேர்த்து வாங்குறது, அது 10 பேர் படிக்க சொல்கிறது, படிக்க சொல்லி கொடுக்கிறது. இந்த பழக்கம் எனக்கும் ஒற்றி கொண்டது. இப்போ ஒரு புத்தகம் வாங்குறது என்று சொன்னால் ஒரு புத்தகம் 2 புத்தகம் அல்ல, குறைஞ்ச ஒரு 10 புத்தகமாக வாங்க வேண்டும், அது 10 பேருக்கு படிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஓட்டத்தை எனக்கு ஏற்படுத்தி இன்றும் அது செயல்படுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தந்தையினுடைய வாழ்க்கை என்னை பாதித்தது. எடுத்துக்காட்டு, வழிகாட்டி, இந்த வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு மிக பொருத்தமாக இருக்கும். அவர் சொல்வதை தான் செய்த காரணத்தினாலே தயக்கம் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரோ செய்ய முடியும். அவர் செய்தது எல்லாமே சொன்னது என்றால் அவர் செய்ததையும் நாம் செய்து காட்ட முடியும்.
அன்பார்ந்தவர்களே, தந்தையினுடைய இறப்பு அந்த நேரத்தை எனக்கு வருத்தத்தை கொடுத்தது, மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்தது. ஆனால் அவர் என்றும் வாழக்கூடியவர் என்பது நான் புரிந்து கொண்ட வேளையிலே என வருத்தம் அல்ல, அவர் விட்டு சென்ற அத்துணை வார்த்தைகளுக்கும் நாம் உயிர் கொடுக்க முயற்சிப்போம் என்று சொன்னால் தந்தை அவர்கள் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பது உறுதியாகிறது. அவருடைய எழுதிய எழுத்துக்களை வாசிப்பது அவசியமாக இருக்கிறது. எழுத்துக்கள் ஒரு நேர்மை இருக்கும், யதார்த்தம் இருக்கும், யாருக்காக என்பது புரியும், எப்படி வாழ வேண்டும் என்பது நமக்கு தெரியும். 4 வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு சொல்லுவாங்க, நறுக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சுருக்கமாக இருந்தாலும் சரி பல காரியங்களை விடுத்து சொல்லும். நம்முடைய ஆயர் பெருமகனார் தலைமையிலே அவர் அப்பொழுது கும்பகோணத்தினுடைய மேட்ராஸினுடைய வீஜியாக இருந்த பொழுது நற்செய்தியை வாழ்வாக்குவோம் என்று ஒரு குழுவை ஏற்படுத்தினார். நற்செய்தியை வாழ்வாக்கத்தினுடைய குழுவினுடைய நோக்கம், இன்றைக்கு பாடிய தியான பாடலுடைய நோக்கம், கடவுளை நம்ம அப்பா என்று சொல்லுகிறோம், நீங்கள் அப்பான்னு சொன்னீங்க, எங்களையும் அப்பா என்று சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் நாம் எல்லோரும் சகோதரர்கள் தானே. இங்கே வந்தது எப்படி சாதி, இங்கே வந்தது ஏற்றத்தாழ்வு எப்படி, இது நமக்கு முரண்பாடு என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒற்றுமையாக சகோதரர்களாக சமத்துவத்தை ஏற்றுக்கொள்பவர்களாக வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மாதத்திற்கு ஒரு முறை சந்தித்து சிந்தனையாளர்களோடு சேர்ந்து இதனை செயல்படுத்துவது எப்படி என்று நாங்கள் பேசிய தருணங்களையும் நினைத்து பார்க்கிறேன். எல்லா இடத்திலுமே ரொம்ப அழகாக இருக்கும் அவருடைய பிரசன்னம், ரொம்ப எளிமையாக இருக்கும், அட்ராக்ட் பண்ணது. அவருடைய இறப்பின் பொழுது அவருடைய வகுப்பு தோழராக இருந்த ஒரு அருள் தந்தை ஃபாதர் வந்து சூப்பராக பேஸ்கெட் பால் விளையாடுவான்னு சொன்னார். இது எனக்கு ஒரு புதிய பரிணாமமாக தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் நான் வந்து ஒரு விளையாட்டு வீரராக பார்த்து கிடையாது. ஆனால் அது விளையாடும் பொழுது கூட மற்றவர்களைப் போல அடித்து அத்தனை ஒழித்து விளையாட ஒரு நோக்கமே இருக்காது. அவர் பாட்டு அழகாக விளையாடுவாராம். தான் ஷூட் பண்ணணும், கோல் பண்ணணும், ஓகே, அதுக்காக மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும் என்பது துளி கூட ஒரு வித்தியாசம் இருக்காது. அப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக நேர்மையான ஒரு விளையாட்டை விளையாடுவார் என்று அந்த இடத்தை சொன்ன பொழுது எனக்கு பெருமையாக இருந்தது. அதை தான் விளையாட்டில் அவர் காட்டிய அதே குணத்தை தான் எல்லா இடத்திலும் காட்டினார், எல்லா இடத்திலும் காட்டினார். அவர் செல்கிற இடமெல்லாமே காட்டினார். இவ்வளோ மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு வாழ்ந்த பொழுது நாம் வாழ்ந்திருக்கிறோம், அவரோடு சேர்ந்து பயணித்திருக்கிறோம். ஏறக்குறைய 40 ஆண்டுகள் அவரோடு சேர்ந்து பயணித்த இந்த காலங்கள் தொடர்ச்சியாக நாமும் அவ்வாறு வாழ்கின்ற பொழுது தந்தை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வாழ்வு தருவதும் சாகடிப்பதும் நம் கையில் இருக்கிறது. தந்தை அவரை சாகடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் பகிர்ந்து கொண்டவற்றை, அவர் விட்டு சென்றவற்றை, எடுத்துக்காட்ட வாழ்ந்தவற்றை நாம் வாழ மறுத்து அதுக்கு எதிராக சென்றோம் என்று சொன்னால் அவரை சாகடிக்கலாம். அதில் அர்த்தம் இருக்கிறது, வாழ்க்கை தத்துவம் இருக்கிறது. இப்படித்தான் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளை நாம் வாழ்வாக்கம் என்று சொன்னால் நிச்சயமாக அது இயேசுக்கு சான்று பகிர்ந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும், ஒரு இறைவாக்கில் வாழ்கின்ற வாழ்க்கையாக இருக்கும். இன்றைய காலத்தில் ஒரு இறைவாக்கில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி சென்ற காரணத்தினாலே அவருடைய வார்த்தை, அவருடைய வாழ்க்கை இரண்டும் நமக்கு பாடங்களாக அமைந்து அந்த பாடத்தை மேற்கொண்டு நாம் வாழ்வோம் என்ற உறுதியேற்போம். இந்த நாளை புனித வின்சென்ட் தி பால் சொசைட்டி மற்றும் வாழ்வை நற்செய்தி வாழ்வாக்கும் என்ற 2 குழுக்களும் இணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கின்ற ஒரே ஒரு செய்தி, தந்தை அவர்களுடைய விட்டு சென்ற வார்த்தைகளை புதுப்பிப்போம். நிறைய எழுதி வச்சிருக்கார் ஃபாதர், அவர் ரூமில் பார்த்தோம் நாங்கள், நிறைய எழுதி வச்சிருக்கார். அது எவ்வளவெல்லாம் நம்ம அச்சடிக்க முடியுமோ அதெல்லாம் அச்சடித்து மக்களுக்கு பரப்ப வேண்டும், கொடுக்க வேண்டும், எடுத்து செல்ல வேண்டும். நம்ம இது செய்வது நம்ம வாழ்ந்தவர்களுடைய நமக்கு ஒரு கடமையாக இருக்கிறது. எனவே நாம் வந்திருக்கிற நம்ம அனைவரும் தொடர்ந்து கூடி சிந்திப்போம். எப்படி தந்தை நம்மோடு வாழ்ந்தாரோ அவருடைய வார்த்தையின் வழியாக, எழுத்துக்கள் வழியாக
தொடர்ந்து பல மக்களுக்கு அவர் எடுத்துச் செல்வோம். அவ்வாறு எடுத்துச் செல்வது தனி மனிதனுக்காக அல்ல, அவர் இயேசுவின் விழுமியங்களை வாழ்ந்து காட்டியவர். எனவே இந்த காலத்தில் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை நமக்கு பயன்படும் என்று இன்னொரு இறைவாக்கினராக அவரும் ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருப்போம். அதிலேயே வாழ்வோம், முயற்சிப்போம். ஆமேன். படைப்பு எல்லாம் இறைவனின் கொடை, அதை கொடுக்க எல்லாம் படைக்கின்றோம். படைப்பு எல்லாம் இறைவனின் கொடை, அதை கொடுக்க எல்லாம் படைக்கின்றோம். பூமியில் விளைந்த பொருட்கள், மனித உழைப்பால் கனிந்த பொருட்கள். பூமியில் விளைய பொருட்கள், மனித உழைப்பால் கனிந்த பொருட்கள். மகிழ்ந்து உமக்கு கொடுக்கின்றோம், மாற்ற வேண்டுகிறோம் உம்முடலாக. மகிழ்ந்து உமக்கு கொடுக்கின்றோம், மாற்ற வேண்டுகிறோம் உம்முடலாக. படைப்பு எல்லாம் இறைவனின் கொடையில், அதை கொடுக்க எல்லாம் படைக்கின்றோம். படைப்பு எல்லாம் இறைவனின் கொடையில், அதை கொடுக்க எல்லாம் படைக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒன்றாக ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, தூய மர நிகழ்வுகளையும் மேல் பற்று உறுதி நிறைவேற்றிய உம்மடியார் ஆகிய அருள் பணியாளர் சூசை மாணிக்கத்திற்காக இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். இவற்றின் பயனாக அவர் உம்மை என்றும் நேரில் காணும் பேறு பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கறை செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரை சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் இன்று உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவுளமானார். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ளன நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை எண்ணெய் கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பு நிறைவு பெற செய்தருளும். இறைவா, நீர் விளையிலிருந்து நம்மிடம் அழைத்து கொண்ட சூசை மாணிக்கம் என்னும் மடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
அவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பகைமை, வெறுப்பு, பழிவாங்கும் என்னும் சுயநலம், வீண் பெருமை, தீய பழக்க வழக்கங்கள் இவைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்று உமது அன்பாலும் அருளாலும் எந்த ஒரு பயமும் கலக்கமும் இன்றி நாங்கள் அனைவரும் நலமுடன் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்று வாழ்ந்து காட்டியவர். இவருடைய அன்பின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மாவும்
அருந்திடவாரீர் நல்லாசிகள் பாரீர் இதை அருந்திடவாரீர் நல்லாசிகள் பாரீர் உயிராய் உணவாய் உனக்காய் எனக்காய் தன்னை தரும் இறைவன் உலகம் வாழ உயிரை கூட தந்திடும் தலைவன் விண்ணக விருந்தே வா மண்ணகம் எழுந்து வா மனிதர் வாழ மகிழ்வுணவாய் வா விண்ணக விருந்தே வா மண்ணகம் எழுந்து வா மனிதர் வாழ மகிழ்வுணவாய் வா ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாய் ஆண்டவரின் விருந்து ஆற்றல் அளிக்கும் அள்ளல் தீர்க்கும் அருமையான மருந்து உரிமை இழந்தோரின் குரலாய் எழும் நேரம் உன்னதரின் மகிமையினை உரக்க சொல்கிறோம் உடைந்த உறவுகளை ஒன்றாய் இணைந்திடவே உடைந்த இறைவன் சாயலாக உலகில் வாழ்கிறோம் மண்ணில் உள்ள உயிர்கள் எல்லாம் மதிக்க செய்கிறார் மண்ணில் உள்ள உயிர்கள் எல்லாம் மதிக்க செய்கிறார் மாண்போடு மற்றவரை நடத்த சொல்கிறார் மாண்போடு மற்றவரை நடத்த சொல்கிறார் விண்ணக விருந்தே வா மண்ணகம் எழுந்து வா மனிதர் வாழ மகிழ்வுணவாய் வா விண்ணக விருந்தே வா மண்ணகம் எழுந்து வா மனிதர் வாழ மகிழ்வுணவாய் வா ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாய் ஆண்டவரின் விருந்து ஆற்றல் அளிக்கும் அள்ள தீர்க்கும் அருமையான மருந்து ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாய் ஆண்டவரின் விருந்து ஆற்றல் அளிக்கும் அள்ள தீர்க்கும் அருமையான மருந்து மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, மீட்பளிக்கும் திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை கனிவுடன் கெஞ்சி வேண்டுகின்றோம். அதனாலும் அடியாராகிய அருள் பணியாளர் சூசை மாணிக்கத்தை இவ்வுலகில் மலரடையாளங்களை வழங்குபவராக ஏற்படுத்திய நீர் விண்ணகத்தில் அவை வெளிப்படுத்தும் மேல் ஊட்டம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சொல்லற்கரிய நன்மையால் மனிதரை படைத்தவரும் தம் ஒரே திருமகன் உயிர்த்தெழுந்தார் என நம்புவோருக்கு உயிர்ப்பினது நோக்கி அழைத்தவருமாகிய ஆறுதல் முற்றாகிய இறைவன் உங்களுக்கு தனது ஆசியை வழங்குவாராக. இறந்தோர் அனைவருக்கும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தையும் உயிர் வாழ நமக்கு பாவ மன்னிப்பையும் அவர் அருள்வாராக. கிறிஸ்து இறந்தோர் என்று உயிர் தெழுந்தார் என உண்மையாக நம்பும் நாம் அனைவரும் அவருடன் என்னென்ன மகிழ்ந்து வாழ இறைவன் நமக்கு அருள் புரிவாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. அனைவரும் சற்று நேரம் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
நன்றி கூறுவதற்காக சிறிது நேரம் இன்று இந்த நாளில் இறைவனுக்கு நன்றி கூறி திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்த நம்முடைய பாசமிகு ஆயர் அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் இங்கு வருகை தந்திருக்கின்ற விஜி பங்கு தந்தை, மற்ற குருக்கள், சகோதரிகள், நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளில் இந்த நினைவு கொண்டாட்டத்தை சிறப்பாக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்ற வின்சென்ட் தே பால் சபையினருக்கும் நற்செய்தியை வாழ்வாக்குவோம் குழுவினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் குறிப்பாக கார்லோஸ் மீடியா இளைஞர் குழுக்கள் அன்றும் அடக்க நிகழ்வுகள் என்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் மற்றவர்களும் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு முறையில் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடல் குழுவினர்கள் அண்ணனுடைய பாடல்கள் இவற்றை சிறப்பாக பாடி இந்த நிகழ்வுகள் சிறப்பாக அமைய ஒத்துழைத்த பாடற்குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் இந்த நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவியாக இருந்த அனைத்து நண்பர்களையும் இந்த நேரத்திலே நினைவு கூறுகின்றோம். ஏனெனில் அன்று வந்திருந்த பலரும், அடக்க நிகழ்வுகளை கண்ட பலரும் மிக நிறைவாக இருந்தது என்று சொல்லி சென்றிருக்கிறார்கள். பலருக்கும் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முறையில் நிகழ்வுகளை அமைத்து தந்த அனைவரையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். நன்றி. ஆயர் அவர்கள் கூறியது போல அண்ணனுடைய வாழ்வு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு வாழ்வு. தொடர்ந்து நம்முடைய நினைவுகள் மூலமாக கொண்டாடுவோம். நன்றி. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே மாறுமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டான கடமையது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து அரசர் வாழ்க. உமது அரசு வருக, மரியே வாழ்க.